நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. வீட்டில் தீவிரமான யோசனையில் இருந்தான். அதுவரை மஞ்சுவை சென்று பார்க்கவில்லை. அவன் நினைவுக்கு மருத்துவமனை காட்சிகள் வந்து போனது. மஞ்சுவை பார்ப்பதா வேண்டாமா என தடுமாறினான். மஞ்சுவின் மருத்துவ விவரம் அவன் மனதை விட்டு நீங்கவில்லை. ஏதோ ஒரு உணர்வு அவனை தடுத்து கொண்டே இருந்தது. அறைக்குள் வந்தவன் தலையணையை பார்த்தான். மஞ்சுவின் விபத்துக்கு பின் நாட்குறிப்பேடு காலியாகவே இருந்தது. அதுவரை மகி வந்து தன்னை பார்க்காததால் மஞ்சு நம்பிக்கை இழந்து போனாள். நான் நினைத்தது சரிதான், முடிவு செய்து கொண்டாள். வழக்கமான சிக்னலில் மகி தனியே நின்றிருந்தான். வழக்கம் போலவே பழைய வாழ்க்கை. மருத்துவமனையில் தன் நிலையை நினைத்து அழுகின்றாள் மஞ்சு. இப்படி வாழ்வதற்கு பதில் நான் இறந்து போயிருக்கலாம். வழக்கம் போலவே செயல்படுகிறான் மகி. தேநீர் தயாரிக்கின்றான். ஏதோ ஒன்றை தீவிரமாக யோசிக்கின்றான். அலுவலகத்தில் வேலை முடிந்து வீடு திரும்புகிறான். மறுநாள் தேநீர் தயாரிக்கின்றான். அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே வர மஞ்சு படுக்கையில் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். மஞ்சுவை எழுப்பி தேநீரை அவளிடம் தருகிறான். தேநீரை வாங்கிய மஞ்சு நெகிழ்வுடன் மகியை பார்த்தாள். ஐ லவ் யூ சைகை காண்பித்தாள். நினைவில் மகியுடன் கைகோர்த்து நடந்து போவதைப் போல் நினைத்து பார்த்தாள். உன் கூட மட்டுமே ரொம்ப வருஷம் வாழணும். உன் மடியிலேயே என் உயிர் போயிடணும். தொடர்ந்த நாட்களில் தாயாகி மஞ்சுவை குளிக்க வைத்தான். ஒரு சேய் போல் அவளை கவனித்து கொண்டான். அன்போடு உணவு ஊட்டிவிட்டான். மஞ்சுவை நன்றாக கவனித்து கொள்ள முடியுமா என்கிற சந்தேகம் எனக்குள் இருந்தது. ஆனால் இப்பொழுது எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது. என் மஞ்சுவை கண்ணின் இமை காப்பது போல் காத்திடுவேன். அவளை கண்கலங்க விட மாட்டேன்.